இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தன ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு கதிர் வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே விறுவிறுன்னு உட்காந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்பீக்கரில் போட்டு கதிர் பேசிகிட்டு இருக்காங்க. டே மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல, சும்மா தாண்டா இருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோ இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகிடுக்கு, ஏதோ ரொமான்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு தனம் பயந்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு புக்கெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துட்டு இருக்கு. டே ஃபோனை கட் பண்ணுறா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கதிர் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அப்பமேட்டு விறுவிறுன்னு போய் கதிர் வந்துட்டு கதவு போட்டுறாங்க. அதை பார்த்து வந்துட்டு தனம் பயந்துடுறாங்க. வேகமாக போய் தனம் கதவை திறந்து விட்டுறாங்க. கதவு திறந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக பக்கத்தில் வராங்க. அதையும் பார்த்து தனம் பயந்துடுறாங்க. தண்ணி தான் குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தண்ணி குடிச்சிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. கொசுவாக கடிச்சிட்டு இருக்கு. வேகமாக கதிர் வந்துட்டு கதவு போட்டுறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கதவு போட்டினேன் அப்படின்னு கேட்க, உனக்கு தேவையில்லாமல் கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நான் வந்துட்டு கதவு போட்டினேன், இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு பாயெல்லாம் விரித்து லைட் ஆஃப் பண்ணுறாங்க. அதுவும் தனத்துக்கு பயமாயிடுது. ஐயோ நம்மளை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஓடி போய் லைட்டை போடுறாங்க. லைட்டு போட்டால் நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, தூக்க விளாட்டி வெளியில் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு படுத்துக்கிற. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கதிரும் கண்ணை பொத்திக்கிட்டே வந்துட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த சைடு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சிம்மெல்லாம் மாற்றிட்டு யார்கிட்டே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த சைடு கதிர் தான். ஹலோ நான் தேவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, தேவியா, ஓ பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, என்னை பற்றி உனக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்துட்டு பேட்மிண்டன் கோச் கார்த்தி தானே. நீங்கள் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் தூரத்துலேருந்து நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிரிக்கிறது பேசுகிறது இதெல்லாம் நான் எவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன் தெரியுமா. உங்ககிட்ட வந்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் பேச வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், முடியலை அப்படின்னு சொல்ல, ஐயையோ ஒருத்தி நம்மக்கிட்ட வகையாக சிக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கார்த்தி அவரை மன்மதை தான் உணர்ந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஜானகி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மாயா எப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் மாயாவுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க. ஹலோ என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஏதோ ஒரு பொண்ணு பேசுதா அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசணும்னு ட்ரை பண்ணேன், அந்த நேரத்தில் திடீர்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, நாங்கள் இங்கேருந்து வந்துட்டு டெல்லிக்கு போயிட்டோம், அப்புறம் உங்ககிட்ட காண்டாக்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போது நான் இங்கே ரீசெண்டாக சென்னைக்கு வந்தேன், மறுபடியும் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஒரே ஆசை, அதனால தான் உங்களை மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சு, நான் ட்ரை பண்ணுறேன், இஷ்டம் இருந்தால் பேசலாம், இல்லாட்டினா விட்டுறலாம், நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க பழகுறீங்கன்றதை பொறுத்து தான் நான் இனிமேல் இந்த ஊரில் இருக்கலாமா இல்லைனா மறுபடியும் டெல்லிக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு வரேன், நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க, பாய் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இங்கிட்டு வந்துட்டு கார்த்திக் ஒரே ஜாலி, அப்பாடா சே இந்த தனம் போய் தொலைஞ்சிட்டாலேன்னு கொஞ்ச நாளாக கடுப்புலே தெரிஞ்சேன், ஆனால் ஒரு பட்டர்ஃப்ளை நம்மளை தேடி வந்திருக்கு, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு ஜானகி ஆட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதான் அந்த பொறுக்கி கார்த்திக்கிட்ட தான் அப்படின்றாங்க. அவங்ககிட்ட எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்ல, இல்லை பெரியமா நம்ம தனத்தோட வீடியோ அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு சேஃபே கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் அது தனத்தோட லைஃப்பை வந்துட்டு கெடுத்துரும், அதனால் எப்படியாவது அவங்ககிட்ட இருந்த அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும், அதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு பொண்ணு மாதிரி பேசியிருக்கேன், அவன் தான் பொறுக்கியாச்சே, வேற ஒரு பொண்ணு பேசுகிறானோன்னா ஆன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதான், இப்போ எப்படி அவங்ககிட்ட இருந்து அதை டெலிட் பண்ணுறது, சப்போஸ் அவன் மொபைலில் இருந்து நம்ம டெலிட் பண்ணாலுமே வேற ஒரு எங்கேயாவது வந்துட்டு ஒரு இடத்துல அதை சேவ் பண்ணி வச்சிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் பெரியமா, ஆனால் எப்படியாவது எல்லா இடத்துல இருந்து டெலிட் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது, கூடி சீக்கிரம் கதிரை தடத்தை ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கணும், அவங்க இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எனக்கு சரின்னு படலை அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளோ பாசமாக இருக்க தனத்து மேலே, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. பெரியமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நான் உங்கள் வயிற்றில் பிறக்கலைனாலும் நானும் உங்கள் பொண்ணு தானே, அவன் என் தங்கச்சி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், நீ என்னோட பொண்ணு தான், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நம்ம பிளான் சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கதிர் தூங்கி எழுந்துச்சு வந்துட்டு பார்வதிட்டா அதை ஒரு டீ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேமா முறைச்சிக்கிட்டு உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறதே என்னோட வேலையா, வீட்டில் தெண்டமாக தானே இருக்க, உனக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட, இதெல்லாம் கேட்டு கதிர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல ஜானகி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு வெறும் நான் அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நம்ம வீட்டு ஆளுங்க தானே அப்படி பேசினாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவள் அப்படி பேசியிருக்க கூடாது, நீ இரு நான் போய் உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. அடுத்து வந்துட்டு ஹாலுக்கு வராங்க. அங்கே ரகுராமுக்கு வந்துட்டு பத்மா டீ கொடுத்துட்டு இருக்காங்க. கதிரை பார்த்ததுமே டென்ஷன்லாம் அங்கேருந்து வச்சுட்டு போயிட, உன்னால் ஒரு இடத்துல உட்கார முடியாதா, உன்னை பார்த்தாலே அண்ணன் டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியுதுல, ரூமுக்குள்ளே இருந்து தொலைய வேண்டியதானே, எதுக்கு வந்துட்டு தப்பு பண்ணிட்டு ஹாலில் அங்கங்கன்னு சுற்றிட்டு அலையிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் கிளம்பிட, இதை நினச்சி கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வேமா டீ எடுத்துகிட்டு ரகுராம்கிட்ட போகிறாங்க. நீங்கள் இதையாவது குடிங்க, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக டீ மேலே கோபத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, என் பொண்ணு கழுத்தில் நீ கட்டின தாலி இருக்குது, அதுக்காக அமைதியாக இருக்கேன்,
இருக்கேன், இல்லைன்னா என்னை கொலவெறி ஆக்கி விட்டுறாத, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த காப்பையும் தட்டி விட்டுறாங்க. கதிர் சோகமாக அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாயா பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுடா, நான் சொன்ன வார்த்தைக்காண்டி தான் நீ தனக்கழுத்தில் தாலி கட்டின. எந்த ஒரு பொண்ணுக்குமே உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட வீடியோ இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் நீ அவள் கழுத்தில் தாலி கட்டினேல, அதுதான் பெரிய விஷயம். கூடி சீக்கிரம் உன்னை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் நீ திட்டு வாங்குறதெல்லாம் என்னால் தானே அப்படின்னு சொல்லி, எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே மாமா தான், அவர் திட்டினதை நினச்சேன்னா என்னை கவலைப்பட மாட்டேன், நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜானகி கேட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. வேமா வந்துட்டு டீயை குடிக்கிறாங்க, கதிர் குடிக்கிறாங்க. டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, காதலில் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்புறாங்க. கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி உங்கள் கேங் நின்றுக்கிட்டு இருக்க. லிங்கம் சொல்கிறாங்க, உங்களுக்கே முதல் மரியாதை கிடைக்குன்னு நினச்சோம், ஆனால் அந்த ஜானகி வந்துட்டு இப்படி குழப்புவான்னு எதிர்பார்க்கல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தனம் தான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் சிவாவும் பார்வதி வர்றாங்க. இவங்களை வச்சு நான் ஒரு புதுசாக பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்துக்கிட்ட ஒரு பிளான் சொல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் சொல்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க போகிற நேரத்தில் அந்த இடத்துல புவனேஸ்வரி அண்ணன் வந்துட்டு போகிறாங்க. என்ன சிவா, உங்கள் அண்ணன் தான் நன்கொடை கொடுத்து விட்டாரா? உன் பேரில் எதுவுமே இல்லை, முதல்ல வந்து உங்கள் அண்ணனுக்கு பின்னாடி நின்று இப்போ அன்னைக்கு பின்னாடி நிற்க போகிற, ஆக மொத்தத்தில் உனக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அமுச்சு விட்டுரு. அடுத்த சைடு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. வக்கீல்லாம் வந்திருக்காங்க. ரகுராம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பார்வதி சொல்கிறாங்க, நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஏய் நீ எதுக்கடி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, சும்மா இருங்க, புருஷன் வந்துட்டு கேட்க வேண்டிய இடத்துல இருக்காரு, ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல, அவரோட மானத்தை காப்பாற்ற நான் கேட்குறேன், அவருக்குன்னு வந்துட்டு சுயமரியாதை எல்லாம் வரணும்னா அவர் பேரில் ஆஸ்தி அந்தஸ்து இருக்கணும், அதனால இந்த குடும்பத்தில் இருக்க சொத்தை ரெண்டாக பிரிச்சிருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை கேட்டு வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.